என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒருவருக்கு அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கை மாற்றும் 40 நாட்கள் மட்டுமா? தொடர்ந்து நாம் பல காரியங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த லெந்து கால நாட்களிலே 40 நாட்களிலே அவர்கள் கடைப்பிடிக்கின்ற இவைகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அதிலே அடுத்த ஒரு காரியம், இந்த பரிசுத்த நாட்கள் என்று சொல்லுகிற இந்த லெந்து கால நாட்களிலே அல்லது இந்த லெந்து கால 40 நாட்களிலே அநேக செய்கிற ஒரு காரியம் என்ன, கடைப்பிடிக்கிற ஒரு காரியம் என்ன, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது. அதாவது ஒவ்வொரு வருஷம் வருகிற இந்த லெந்து கால 40 நாட்களில் என்ன செய்வாங்கனாக்கா, தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்களே சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு காணப்படுவார்கள். அதாவது இந்த 40 நாட்களிலே தாங்களே மாற்றிக்கொண்ட சில வாழ்க்கை நடைமுறைகள் 40 நாள் முடிஞ்ச உடனே மீண்டும் என்ன செய்வோம், வந்துவிடும். அதாவது ஒரு சில வாழ்க்கை மாற்றத்தோடு இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை, வேறு ஒன்றுமே கிடையாது. இது முற்றிலுமாக தவறான ஒரு மனநிலை, ஒரு சிந்தனை. அதாவது இந்த 40 நாள் மட்டும் நான் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளணும், அதாவது என் வாழ்க்கையில் காணப்படுகிற சில தவறான காரியங்களை விட்டு நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அந்த 40 நாள் முடிஞ்சோட நான் பழையபடி வாழலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை இருக்க, அது முற்றிலும் தவறான ஒரு மனநிலை. வாழ்க்கை மாற்றும் என்பது என்னவென்று ஒரு அறியாத ஒரு நிலைதான் இது, ஒரு புரியாத ஒரு நிலைதான் இது, ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைதான் இது, ஒரு உணர்ந்து கொள்ள முடியாத நிலைதான் இது காட்டுகிறது. அதாவது இந்த நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சில செயல்களை மட்டும் விட்டு அதாவது ஒரு சில குணங்களை, தவறான குணங்களை விட்டு விடுறது தான் வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அதாவது இது எது காட்டுதுனாக்கா, இந்த 40 நாள் நான் கடவுளுக்காக எதையாவது செய்து வாழணும். ஆனால் கடவுள் இதை எதிர்பார்ப்பவர் அல்ல, இதை விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எந்த மாற்றங்களை செய்ய விரும்புகிறாரோ அதன்படித்தான் நாம் மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும், செய்ய வேண்டும். அதாவது உமக்காக ஏதோ ஒரு சில மாற்றங்களை மட்டும் என் வாழ்க்கையில் செய்து கொள்ளுகிற அப்படின்னு நினைக்காம, ஆண்டவரே உமக்கு பிரியமான நீர் விரும்புகிற வாழ்க்கை மாற்றங்களை செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு கடவுளுக்கிட்ட கேட்குற நாள் தான் இந்த 40 நாட்கள் என்று சொல்லப்படுகிற லெந்து கால நாட்கள். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்பது நமக்குள்ளே நாம ஏற்படுத்தி கொள்கின்ற ஒன்று அல்ல. அதுவும் ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில காலங்களுக்கு மட்டும் அல்ல. கடவுள் நமக்குள்ள ஏற்படுத்துகிற ஒன்றுதான் வாழ்க்கை மாற்றம்.
அப்போ இந்த வாழ்க்கை மாற்றும் எப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்? நாம் கேட்கும் போதுதான். அப்போதான் அவர் நமக்குள்ளே நாம் இருக்கிறபடி அந்த வாழ்க்கை மாற்றத்தை அவர் ஏற்படுத்த முடியும். நாம நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளவே முடியாது. நான் இந்த பாவத்தை விட்டுறேன், நான் இந்த தவறான வழிக்கு போக மாட்டேன், நான் இந்த தவறான காரியத்தை பார்க்க மாட்டேன், நான் தவறான இடங்களுக்கு செல்ல மாட்டேன், நான் தவறான நண்பரோடு பேச மாட்டேன், பழக மாட்டேன் அப்படின்றது நமக்காக நம்மை நாமே செய்து கொள்கின்றது ஒன்று அல்ல. இதெல்லாம் நாம் செய்த நிரந்தரமாக இருக்காது, தற்காலிகமானதுதான். ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கும் போது, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விரும்புகிறபடி அவர் நினைக்கிறபடி கொடுக்கிற மாற்றம் இருக்குது. அதுதான் நிரந்தரமான ஒன்று, அதுதான் உண்மையான வாழ்க்கை மாற்றும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ நாம் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை செய்து கொண்டு ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும் நாம் செயல்படுத்துகிற ஒன்று அல்ல. வாழ்க்கை மாற்றம் என்பது கடவுள் நமக்குள்ள ஏற்படுத்துகிற ஒரு வடிவமைப்பு. அவர் விரும்புகிறபடி நம்மை மாற்றுவது தான் ஒரு வடிவமைப்பு. அவருடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கான ஒரு வடிவமைப்பு தான் இந்த வாழ்க்கை மாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பிரியமான, அவர் வாஞ்சிப்பது, அவர் நினைப்பது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்படின்னா இந்த வாழ்க்கை மாற்றத்தை எல்லாரும் செய்ய முடியுமா, எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா இல்லை. இந்த வாழ்க்கை மாற்றும் வாழ்க்கையிலே கடவுள் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய எல்லாருடைய வாழ்க்கையை ஏற்படுத்த முடியாது. அவரிடத்திலே கேட்கும்போது தான், அதாவது கடவுளுக்கேற்ற ஒரு பரிசுத்த இருதயம், ஒரு புதிய ஆவி நமக்குள்ளே உண்டாகும் போதுதான் அந்த வாழ்க்கை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுக்க முடியும். ஆகவேதான் எசேக்கியேல் திருக்கிருஷ்ண புஸ்தகம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு என்று சொல்லி. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் புதிய இருதயமாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆவி பெற்று கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதுதான் இங்கே கடவுள் சொல்லுகின்றார், நமக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன், ஒரு புதிய ஆவியை கட்டளையிடுவேன் சொல்லி. என கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து கால நாட்களில் ஏதோ நாம் சில செயல்களை செய்ய மாட்டேன், ஏதோ சில காரியங்களை விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறது கடவுளுக்கு ஒரு உகந்த வாழ்க்கை அல்ல, ஒரு வாழ்க்கை மாற்றம் அல்ல. கடவுள் விரும்புகிற உண்மையான வாழ்க்கை மாற்றம் என்பது மனம் திரும்பின வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, அவருடைய பிள்ளைகளாய் அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இவைகளை தான் கடவுள் எதிர்பார்க்கிற உண்மையான ஒரு வாழ்க்கை மாற்றத்திற்கான அடையாளங்கள். இவைகளை செய்யாமல் வேற எதையோ செய்து கொண்டிருப்பது அது கடவுளை பிரியப்படுத்தாது, கடவுளுக்கு ஏற்புடையதாகவும் இருக்காது. ஒருவருடைய வாழ்க்கை மாற்றத்தை வைத்து தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன செயல்பாடுகள் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பது சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சகோதரி ஒரு பாஸ்டர் கிட்ட போய்
ஐயா இந்த லெந்து காலம் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ பாஸ்டருக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா சொல்கிறீங்க, லெந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, என்ன விஷயம்? ஆமையா, இந்த லெந்த காலம் இந்த சாம்பரம் புதன் அன்று ஆரம்பித்தாக்கா என் வீட்டுக்காரு குடிக்க மாட்டார், சண்டை போட மாட்டார், பிரச்சனை பண்ண மாட்டார், தவறான வழிக்கு போக மாட்டார், தவறான நண்பர்களோடு கூட சேர மாட்டார், ஒழுங்காக ஆலயத்துக்கு வருவார், ஒழுங்காக பைபிள் படிப்பார், ஜெபம் கூட செய்வார். பார்த்து சொன்னார்னா ரொம்ப நல்லது தானம்மா, சந்தோஷமான காரியம் தானே. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களா, சந்தோஷம் தான் ஐயா, ஆனால் ஈஸ்டர் வந்தாக்கா, ஈஸ்டர் பண்டிகை வந்தால் எனக்கு மறுபடியும் துக்கம் வந்துடும் ஐயா. பாஸ்டருக்கு ஒன்றும் புரியல, கேட்டார், என்னம்மா சொல்கிறீங்க, லெந்த காலம் வந்தால் சந்தோஷன்றீங்க, ஈஸ்டர் பண்டிகை வந்தால் துக்கம்னு சொல்கிறீங்களே, என்னம்மா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆமாம் பாஸ்டர், லெந்த காலத்தில் என் கணவர் குடிக்க மாட்டார், எல்லாம் செய்வார், நல்ல அன்பாக இருப்பார், ஆனால் ஈஸ்டர் பண்டிகை வந்தால் மறுபடியும் குடிக்க ஆரம்பிப்பார், மறுபடியும் சண்டை போட ஆரம்பிப்பார், மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பார், மறுபடியும் தவறான வழிகளுக்கு போவார், மறுபடியும் கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிப்பார், கோயிலுக்கு ஆலயத்திற்கு போக மாட்டார், வேதத்தை வாசிக்க மாட்டார், ஜெபிக்க மாட்டார், அவரோட வாழ்க்கையை பழைய வாழ்க்கையாக மாறிடும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலை பாருங்க. இதுக்கு பேர் தான் மாய்மாலமான வாழ்க்கை மாற்றம். இதுதான் கடவுள் அருவருக்கிறார், வெறுக்கிறார். வாழ்க்கை மாற்றம் என்பது தற்காலிகமானது அல்ல, வாழ்க்கை மாற்றம் என்பது நிரந்தரமானது. அது நாம் விரும்புகிற சிலவற்றை விட்டு விடுவதல்ல, கடைப்பிடிப்பதல்ல, தற்காலிகமாக விட்டு விடுவது அல்ல. வாழ்க்கை மாற்றம் என்பது ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும், குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும், அதாவது இந்த லெந்து கால 40 நாட்களுக்கும் மட்டும் அல்ல. உண்மையான வாழ்க்கை மாற்றம் என்பது முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து கடவுள் நம்மிடத்தில் செய்கிற மாற்றத்தின்படி வாடுகிற வாழ்க்கைத்தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை மாற்றும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளோடு நாம் இசைந்து இருக்க வேண்டும். அவரோடு நாம் இசைந்து வாழும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 44ஆவது வசனத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்தந்த மரம் அதின் கனியினால அறியப்படும். அப்படின்னா இந்த வாழ்க்கை மாற்றத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் சில காரியங்களை எதிர்பார்க்கின்றார். அது என்ன? நாம் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உள்ள வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் என்றால், அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும்? நாம் அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக, அதாவது அவருடைய சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்பட முடியும்? நாம வெளிப்படுத்த முடியுமா? நாம அவர் கனி கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். புரியும் நினைக்கிறீங்களா? அப்போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கிறார் என்றால் அதோடு அவரை நின்று விடுகிறவர் அல்ல. அந்த வாழ்க்கை மாற்றத்தின் மூலமாக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சில வெளிப்பாடுகள் வெளிப்பட வேண்டும். அதாவது ஆண்டவருடைய சுவாபங்கள் வெளிப்பட வேண்டும்.
அவரை போல நாம் மாற வேண்டும், அவரை போல வாழ வேண்டும். அவருடைய கனி நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அது எந்த கனி? ஆவியின் கனி. அது எப்போது வெளிப்படும்? அதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் செடி, நாம் கொடிகள். கொடிகள் செடியோடு நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அப்போ நாம் வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொண்ட நாம் தொடர்ந்து இயேசுக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நிலைத்திருக்கும் போதுதான் நாம் தொடர்ந்து அவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை மாற்றத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற்றம் ஏதோ ஒரு சில நாட்களுக்கு மட்டும் கடவுள் கொடுக்கிறவர் அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் இந்த வாழ்க்கை மாற்றத்தோடு கூட நாம் வாழும்படியாய் கடவுள் விரும்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை மாற்றம் என்பது இந்த 40 நாட்கள் எந்த காலங்களிலே நாம் நம்மை நாமே மாற்றிக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. கடவுள் நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கிற வாழ்க்கை மாற்றம்தான் உண்மையான வாழ்க்கை மாற்றம். அந்த வாழ்க்கை மாற்றத்தை நாம் தொடர்ந்து நாம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் மிகுந்த அவருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை மாற்றத்தோடு இந்த உலகத்திலே வாழ முடியும். ஏதோ பாரம்பரியமாக இந்த லெந்து கால 40 நாட்கள் மட்டும் நான் இப்படி இருந்தால் போதும், இந்த வாழ்க்கை மாற்றத்தோடு இருந்தால் போதும், 40 நாள் முடிஞ்ச உடனே என் இஷ்டம் போல் வாழலாம், என் இஷ்டம் போல் இருக்கலாம், எப்படி வேணா வாழலான்னு நினைப்போமானால் அது வேதனைக்குரியது. கடவுள் அருவருக்கிற ஒன்று, கடவுளுக்கு ஏற்புடையதாக இல்லாத ஒன்று, கடவுள் அருவருக்கிற ஒன்று. கடவுள் விரும்புவது என்ன? 100க்கு 100 வாழ்க்கை மாற்றம். அந்த 100க்கு 100% வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கிறவர் கடவுள். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும். கொடியானது செடியிலோடு கூட இணைந்திருப்பது போல நாமும் இயேசுவாகிய அந்த செடியோடு கூட இணைந்திருக்கும் போதுதான் கடவுள் நமக்குள்ள ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்து அந்த வாழ்க்கை மாற்றத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாக நமக்கு உதவி செய்வார், நம்மை நடத்துவார். வாழ்க்கை மாற்றம் 40 நாட்கள் மட்டுமா? கூடவே கூடாது. அந்த வாழ்க்கை மாற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை, கடவுள் விரும்புகிற வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.